இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பால். இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உன்னத பலியும் இதுவே, இதுவே உயர்ந்த பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புண்ணிய பலியும் இதுவே. தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். சமூகம் அமைப்போம், அமைப்போம். அருளில் நிறைந்து இணைவோம், இணைவோம். அவரின் குரலை கேட்போம், அழைப்பை ஏற்று வருவோம். நீரை வளங்கள் வழங்கும் பலி, வலிமை பெருகும் பலி, மனிதமாயிரும் பலி, எழுவோம் தொழுவோம். பழங்கள் வழங்கும் பலி, வலிமை பெருகும் பலி, மனிதமாயிரும் பலி, எழுவோம் தொழுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து, இறையருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் பிறந்து, இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பால். இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பால். இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2024 ஆண்டின் இறுதி நிமிடங்கள். நற்கருணை ஆசியோடு இறைவனை புகழ்ந்தோம். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோம். அடுத்து நாம் செல்ல வேண்டிய பாதைக்கான வழியை தேடினோம். இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி சொன்னோம். யாரெல்லாம் உதவியாயிருந்தார்களோ அவர்களையெல்லாம் எண்ணி பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம் உறவுகளுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய வளர்ச்சியில் பங்கெடுத்த நபர்களுக்கெல்லாம் நன்றி கூறுவோம். அதே நேரத்தில் நாம் கடந்து வந்த பாதையில் சில கடினமான பாதைகளையும் சந்தித்திருக்கிறோம். அதற்காக மனம் வருந்தினோம். ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டினோம். பிற சகோதர சகோதரிகளிடமும் நாம் நல்ல உறவோடு வாழ பல முயற்சிகளை எடுத்திருக்கிறோம். இப்போது புதிய ஆண்டை தொடங்கப் போகிறோம். புதிய ஆண்டு நலந்தரும் ஆண்டாயிருக்கட்டும், நம்பிக்கையின் ஆண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி அந்த புதிய ஆண்டை ஆண்டவருடைய இல்லத்தில் தொடங்கினால் அது நலமாயிருக்கும். இயேசுவினுடைய பாதையில் நாம் செல்வதற்கு இறை பிரசன்னம் நமக்கு உதவியாயிருக்கும் என்று நாம் எண்ணி இங்கு இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருத்தர் வாட்சிலையும் ஒவ்வொரு டைம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் கோயிலில் இருக்கிற வாட்சத்தான் பின்பற்ற பார்க்கிறேன். ஏறக்குறைய 12 மணி ஆக போகிறது. வெளியில் வெளிச்சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பித்திருக்கிறது. எனவே நம்ம டயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போது என்னோடு சேர்ந்து மாணவ மாணவியர் எல்லாருமே சேர்ந்து ஒரு கவுண்ட் டவுன் 10லிருந்து 1 வரை சொல்லி, அதன் பிறகு எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட பிறகு திருப்பலியை தொடங்குவோம். என்னோடு சேர்ந்து மாணவர்கள்லாம் சத்தமாக இந்த நேரத்தை சொல்லலாம். 10, 9, 8, 7,
6, 5, 4, 3, 2, 1. ஹாப்பி நியூ இயர். கரம் தட்டி வாழ்த்து சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்துக்களை பரிமாறுவோம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்துட்டு ஹாப்பி நியூ இயர் அல்லது புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்துக்களை இப்போது பரிமாறிக்கொள்வோம். லேசா அசந்து போயிருக்கிற ஆட்கள்லாம் எழுப்பி விட்டுருங்க. திருப்பலி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முழு ஈடுபாட்டோடும் அர்ப்பணத்தோடும் இந்த புதிய ஆண்டை ஆண்டவருடைய ஆசியோடு தொடங்குவோம். இறையருளை இப்போது சிறப்பாக கேட்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டு முதல் நாள் அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற பெருவிழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். புத்தாண்டிலே அன்னை மரியாளை நினைவு கூறுகிறோம். அன்னை மரியா அன்புக்குரியவர், அன்பானவர். அன்னை மரியா இயேசுவை தன்னகத்தே நமக்காக ஏற்று கொடுத்தவர். அன்னை மரியா இரக்கமும் பரிவும் மிக்கவர். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுகிறவர். அன்னை மரியா இக்கட்டான சூழலில் ஆவியின் துணையோடு விவேகமான முடிவை எடுத்து குடும்ப வாழ்க்கையில் இணைந்து பயணித்தவர். இத்தகைய பண்புகளை நாமும் புது ஆண்டிலே கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளை தொடக்க நாளிலே நினைவு கூறுகிறோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரை நம்முடைய குடும்பங்களுக்கெல்லாம் நிறைவாக கிடைக்க இன்று நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். புலர்ந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு நமக்கெல்லாம் நிறைவான மகிழ்ச்சியான ஆண்டாக அமையவும், நாம் எதிர்நோக்குகிற நற்காரியங்கள் சிறப்பாக நடைபெறவும், வளமையும் புதுமையும் நமது வாழ்வில் எந்நாளும் சிறப்பாக அமையவும் அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனிதமரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இனரின் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் அன்பான தந்தையே, புனித மரியாவின் வளமையான கன்னிமையினால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாயவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். ஆண்டவரை பேசும் அடியான் கேட்கிறேன். ஆண்டவரை பேசும் அடியான் கேட்கிறேன். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை: ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆசி வழங்குவீராக, எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே எம் மீது இறங்கி உம் திருமுக ஒளியை வீசி ஆசி வழங்குவீராக. ஆசி வழங்குவீராக, எமக்கு ஆசி வழங்குவீராக. ஆசி வழங்குவீராக, எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி உம் திருமுக ஒளியை வீசி, கடவுளே என் மீது இறங்கி உம் திருமுக ஒளியை வீசி ஆசி வழங்குவீராக, ஆசி வழங்குவீராக. உலகம் உமது வழியை அறியும், நீர் அருளும் மீட்பை அனைவரும் உணர்வார். உலகம் உமது வழியை அறியும், நீர் அருளும் மீட்பை அனைவரும் உணர்வார். மக்களினத்தார் உம்மை புகழ்வார், மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார். மகிழ்வுடன் கழித்து என்றும் பாடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆசி வழங்குவீராக, எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி உம் திருமுக ஒளியை வீசி, கடவுளே என் மீது இறங்கி உம் திருமுக ஒளியை வீசி ஆசி வழங்குவீராக, ஆசி வழங்குவீராக. நானிலம் தனது பலனை தந்தது, நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். நானிலம் தனது பலனை தந்தது, நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். நாடுகளை வழி நடத்துவார் ஆண்டவர், நேர்மையுடன் அவர் மக்களை ஆளுவார். உலகெங்கும் வாழ்வோரெல்லாம் அவருக்கு அஞ்சுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆசி வழங்குவீராக, எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி உம் திருமுக ஒளியை வீசி, கடவுளே என் மீது இறங்கி உம் திருமுக ஒளியை வீசி ஆசி வழங்குவீராக, ஆசி வழங்குவீராக, ஆசி வழங்குவீராக. எமக்கு
நடத்துவீராக. இரண்டாம் வாசகம். ஆண்டவரே பேசும், உம்மடியான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம்மடியான் கேட்கிறேன். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தன் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இரண்டாம் அதிகாரம் 16 முதல் 21 வரை இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வான தூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி.
ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கடவுளுடைய இல்லத்தில் இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். நிச்சயமாய் கடவுளுடைய ஆசியோடு இந்த ஆண்டு முழுவதும் ஆசியின் ஆண்டாக, நம்பிக்கையின் ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. எல்லா வீடுகளுக்கும் ஒரு காலண்டர் கொடுத்துருப்போம். அந்த காலண்டரில் ஒரு 4 வார்த்தைகள் அச்சிடப்பட்டிருக்கும். என்ன வார்த்தைகள்? நம்புங்கள், செபியுங்கள், நல்லது நடக்கும். அதுதான் இந்த ஆண்டு முழுவதும் நாம் பின்பற்றப் போகிற இறை வார்த்தை. அதுவும் இந்த ஆண்டு 2025 என்கிற இந்த ஆண்டு அரிதிலும் அரிதான ஆண்டு. திரு அவையால் யூபிலி ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. 2000 ஆண்டை அப்படி கொண்டாடினோம். 25 ஆண்டுகள் கடந்து இந்த ஆண்டை 2025 யூபிலி ஆண்டு என்று கொண்டாடுகிறோம். இதற்கடுத்து 2050 ஆண்டை திரு அவை அப்படி கொண்டாடும். அந்த நேரத்தில் நம்மெல்லாம் எந்த இடத்துல இருப்போம், எப்படி இருப்போமெல்லாம் தெரியாது. இருக்கிற இந்த ஆண்டை, இந்த யூபிலி ஆண்டை நன்றாய் கொண்டாடுவோம், மகிழ்வோடு பயன்படுத்துவோம். கடவுள் கொடுக்கிற அருளை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். பெற்ற அருளை பிறருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அதை செய்யத்தான் இந்த நள்ளிரவு திருப்பலிக்கு நாம் வந்திருக்கிறோம். உலகமே வழக்கமாக உறங்கி கொண்டிருக்கிற நேரம். நான் பார்க்குறேன், யாருமே இங்கே உறக்கமாக இல்லை, எல்லாருமே நிமிர்ந்து, சின்ன பிள்ளைங்க கூட தைரியமாக உட்கார்ந்துருக்கிறீங்க. அதுதான் நம்பிக்கையின் தொடக்கம். யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் மாற்று கருத்தை கொடுக்கவே மாட்டார். கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாம் ஒவ்வொருவருமே இயற்கையிலேயே எப்போது திருமுழுக்கு பெற்றோமோ அப்போது நாம் நம்பிக்கையாளர்களாக மாறுகிறோம். எனவே இந்த ஆண்டை நம்புங்கள். நம்புறதோடு நிறுத்திடாதீங்க. எதை நம்புறீங்களோ அதுக்காக கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். எதற்காக வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அது நிச்சயமாய் உங்களுக்கு நடக்கும் என்பதை நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்பதைத்தான் இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நம்புங்கள் என்கிற மேற்கோளுக்கு விவிலியத்தில் பல சான்றுகள் இருக்கிறார். நான் ஒரே ஒரு சான்றை மட்டும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறேன். ஒரு சான்று போதும். திருப்பாடல் 62 8வது வசனம். திருப்பாடல்கள் 62 8வது வசனம். எதற்கு நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டும் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாசிங்க. மக்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். இதுதான் இந்த நம்புங்கள் என்கிற வார்த்தைக்கான சாராம்சம். நாம் நம்புகிறோம், நம்புவதால் தான் வாழுகிறோம். நம்பிக்கைதான் ஒரு மனிதனை, சாதாரண மனிதரை மாமனிதராக மாற்றுகிறார். இயேசுவை நம்பிய ஏராளமான மக்கள் நம்பியதன் காரணத்தால் இன்னைக்கு வர வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பிற மதத்தினர், அதுவும் நான் ராமநாதபுரம் வந்த பிறகு பார்க்கிறேன், பிற மதத்தினர் அதிகமாக இந்த கடவுளை நம்பி வருகிறார். நேற்று கூட ஒரு இளம்பெண், இங்கே இருக்கிற ஒரு சிலர் தான் பார்த்து என்னிடம் அனுப்பிவிட்டார்கள். உச்சிப்புளிக்கு பக்கத்தில் கல்லூரியில் படிக்கிறவர், வாழ்க்கையில் விரக்தி, அப்பா இறந்து போயிட்டார், அக்கா மனைவி இறந்து போயிட்டார், என்ன தவறு, ஏன் இப்படி என்கிற ஒரு கேள்வியோடு வந்தார். அவருக்குள்ளும் நம்பிக்கை என்கிற ஒரு விதையை, நம்பிக்கை என்கிற இறைவார்த்தையை சொல்லி அனுப்பினோம். இன்றைக்கு காலையில் முகமது சதக் நிறுவனர் திரு அப்துல்லா அவர்கள் ஒரு செயலாக, ஒரு கருத்துக்காக என்னை தேடி வந்தார். அவர் சொன்னார், நான் கடவுளை நம்புகிறேன், இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும்,
அப்பப்போ வரலாமா, அது ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது நம்பிக்கை என்கிற ஒற்றை சொல்லில் இருக்கிறார். எனவே கடவுளை நம்புவோம். நம்புவதோடு இருந்து விடாமல் அதற்கு செயல் வடிவம் கொடுப்போம். அதற்கு கடவுளுடைய துணையை வேண்டுவோம். எனவே இறைவேண்டல் செய்வோம், ஜெபிப்போம், கடவுளை பார்த்து மன்றாடுவோம். மன்றாடிய, கண்ணீரோடு மன்றாடிய, நம்பிக்கையோடு மன்றாடிய, முழந்தாலிட்டு மன்றாடிய எத்தனையோ பேர் வாழ்க்கையின் விளிம்புக்கு போய் கூட திரும்பி வந்திருக்கிறார். இறைவேண்டல் மிக மிக அவசியம். நல்லது நிச்சயமாய் நடக்கும். எதுவெல்லாம் உங்கள் இதயத்தில் ஒரு குறைவாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் உங்களுக்கு பாரமாக இருக்கிறதோ, நிச்சயமாக இந்த 25ஆம் ஆண்டில், 2025ஆம் ஆண்டில் அது ஆசியாக மாறும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வாசகத்தில் மொத்தம் 5 வசனங்கள் தான் இருக்கிறார். ஆனால் 7 முறை ஆண்டவர் ஆசி கொடுப்பதை அங்கே சுட்டி காட்டப்பட்டிருப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் அருமையான வாக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவரே உனக்கு ஆசி வழங்குகிறார். அவரே உன்னை காக்கிறார். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உனக்கு அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இது மாதிரி வார்த்தைகளெல்லாம் நாம் கேட்பதற்கு நிச்சயமாய் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். திருமுழுக்கு கொடுக்கிற போது ஒரு சிறிய ஜபத்தை சொல்லுகிறோம். என்ன ஜபம்? இறைவா, இவர் இறை வார்த்தையை காதால் கேட்கவும், காதில் ஒரு சிலுவை போட்டு நாவால் அறிக்கையிடவும். இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கிற ஆசி. இறை வார்த்தையை காதால் கேட்பதற்கு நமக்கு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். நாவால் அறிக்கையிடுவதற்கும் நாம் எல்லாரும் கொடுத்து வைத்திருக்கிறவர்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு கோயிலில் இன்னொரு சிலுவையவும் பார்க்குறீங்க. இவ்வளவு நாளாக இல்லாத ஒரு பொது சிலுவை, இருக்கிற சிலுவை பத்தாதுன்னு இன்னொரு சிலுவையை இங்கே பார்க்கிறீர்கள். இதற்கு ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கிறார். யூபிலி ஆண்டை நாம் அர்த்தமுள்ளதாய் கொண்டாட திருத்தந்தை அருமையான ஒரு கருத்தை நமக்கு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சிலுவையை, ஒரு அடையாளத்தை அற்புதமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கிற 5 மறை வட்டங்களிலும் இது போன்ற ஒரு சிலுவைகள் கொடுக்கப்பட்டது. இந்த பங்கில் நம்முடைய மறை வட்டத்தில் இருக்கிற 14 பங்குகளிலும் இந்த சிலுவையை கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய சாட்சிகளாய் நாம் திகழ்வோம். இயேசுவை எதிர்கொள்ளுகிற பயணிகளாய் நாம் இருப்போம், திருப்பயணியராய் இருப்போம் என்கிற இறைவாக்கை திருத்தந்தை அழைப்பு விடுக்க நம்முடைய மறை மாவட்டம் அந்த அழைப்பை ஏற்று பங்குகள் எல்லாமே ஒருங்கிணைய வேண்டும், ஒன்று சேர வேண்டும் என்று நம்முடைய ராமநாதபுரம் வட்டாரத்துக்காக கொடுக்கப்பட்ட சிலுவை இது. இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் மேலே பார்ப்பீங்க. என்ன அடையாளம்? தூய ஆவியாருடைய அடையாளம். தூய ஆவியார் மேலிருந்து இறங்கி நம்மை இயக்குகிறார், நம்மை வழிநடத்துகிறார். நாம் தனியா இல்லை என்பதை இறைவன் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இந்த சிலுவை மகிமையின் அடையாளம், வெற்றியின் அடையாளம். இயேசுவுக்கு முன்னர் இது ஒரு அவமானத்தின் அடையாளம். எப்போது இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ அதன் பிறகு இது ஒரு மகிமையின் அடையாளமாக மாறியது. எனவே அந்த மகிமையின் அடையாளம் கீழே இருப்பது இறை வார்த்தையின் அடையாளம். 3 பிம்பங்கள் ஒரே சிலுவையில் இங்கே வடிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஆசி பெற்றவர்களாயிருப்போம். இந்த யூபிலி ஆண்டில் இறைவன் கொடுக்கிற சிறப்பு ஆசியை நிறைவாய் பெறுவோம். அதை நம்புவோம். நம்புகிறவர்கள் நிச்சயமாய் வாழ்வை நிறைவாய் பெறுவார். தென்கட்சி கோ சாமிநாதனை பற்றி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், குறிப்பாக பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு நிகழ்ச்சியை, ஒரு செய்தியை தொலைக்காட்சியில் சொன்னார், ரேடியோவில் சொன்னார். அது இன்று வரை அவர் இறந்த பிறகும்
அந்த செய்திகள் இன்றைக்கு வரை உலகத்தில் சென்று கொண்டே இருக்கிறார். அவரிடம் ஒரு நபர் சென்று ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆன்மீகவாதிக்கும் பகுத்தறிவுவாதிக்கும் என்ன வித்தியாசம்? கடவுளை நம்புறவங்களுக்கும் கடவுளை நம்பாதவங்களுக்கு என்ன வித்தியாசம் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர் எப்பவுமே பதில கொஞ்சம் நகைச்சுவையாக வித்தியாசமாக சொல்லுவார். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். கடவுளை நம்பாதவர் பின்வருமாறு சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? ஏதாவது நடக்கட்டும், அப்புறம் நான் நம்புறேன். எனக்கு ஒரு லாட்டரியில் 1 லட்சம் ரூபா விழுகட்டும், அப்புறம் கடவுள் இருக்காருன்னு நம்புறேன். இது கடவுளை நம்பாதவர் நடந்தால் நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர். கடவுளை நம்புகிறவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அவருடைய கூற்றுப்படி நான் நம்புகிறேன், அதனால நிச்சயமா நடக்கும். நான் நம்புகிறேன், அதனால கடவுள் எனக்கு நிச்சயமாய் நடத்தி கொடுப்பார், எனக்கு குறையே வராது என்று சொல்லுகிறவர் கடவுளை நம்புகிறவர். நம்ம எல்லாருமே கடவுளை நம்புகிறவர்கள், அப்படித்தானே? அரை குறை நம்பிக்கையாக அல்ல, முழு நம்பிக்கையாய், நிறைவான நம்பிக்கையாய் நாம் நம்பித்தான் இந்த நள்ளிரவு திருப்பலிக்கு கூட இங்கு வந்திருக்கிறோம். காரணம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த ஆண்டை தொடங்குவோம். நல்ல ஒரு தொடக்கம் நிச்சயம் நல்ல ஒரு வழியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய வகையில் இருக்கும் என்று நம்பித்தான் இங்கு வந்திருக்கிறோம். இதில் ஒன்றே ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எல்லாருக்கும் ஆசி கோரணும், எல்லாரையும் வாழ்த்தணும். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி 4 பேரை பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா 40 பேர் நீங்க நல்லா இருக்கிறதா உங்களுக்கு பதில் சொல்லுவார். அதில் எந்த ஒரு கஞ்சத்தனமும் தேவையில்லை. பிறரை மனதார வாழ்த்துவது, பாராட்டுவது, உற்சாகப்படுத்துவது, தட்டி கொடுப்பது. ஒரு சிலருக்கு குறை மட்டும்தான் முன்னாடி வந்து நிற்கி. நல்லது நடந்ததை பாராட்டிட்டா அவங்க அதுக்கு மேல நல்லா இருக்க மாட்டாங்க, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க என்கிற ஒரு எண்ணத்தை ஆழ் மனத்தில் கொண்டிருக்கிறார். இல்லை, நேர்மறையாய் சிந்திப்போம். ஆண்டவர் எப்படி ஆசி கொடுக்கிறாரோ அதே ஆசியை, அதே நல்ல வார்த்தைகளை பிறருக்கு சொல்லுவோம். நான் சொல்ற போதே சில சின்ன பிள்ளைங்களாம் சிரிக்குதுங்க. யாரை பார்த்து சிரிக்கிறாங்க? அவங்க அம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஃபாதர் எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கிறார், ஒரு தடவையாவது என்னை பாராட்டி இருக்கிறியா என்று பிள்ளைங்கள்லாம் அம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க. பிள்ளைகளை பாராட்டுங்கள், தட்டி கொடுங்கள், உற்சாகப்படுத்துங்கள், கண்டியுங்கள், ஆசி கூறுங்கள். அதுதான் இந்த ஆண்டு முழுவதும் நாம் செய்ய வேண்டிய நிறைவான பணியாக இருக்கும். அப்படி செய்யத்தான் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அதனால உங்க கேலண்டர்ல என்ன எழுதியிருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லிருங்க. இன்னமும் முழுசா வரலையே. நிச்சயமாய் கடவுளை இந்த ஆண்டின் தொடக்க நாளில் மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் நம்புவோம். இறைவா, நீரே எனக்கு சரணாகதி, நீர்தான் எனக்கு எல்லாம் என்று நம்புவோம். அதற்கு முதல் மாதிரி தான் நம்ம ஜெபமாலை அன்னை. இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வாக்கின்படி எனக்கு ஆகட்டும் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் அபரிவிதமான காரியங்களை அந்த அன்னை வாயிலாக செய்தார். இன்றைக்கு ஆண்டின் தொடக்க நாளில் கடவுளின் தாய் புனித மரியா என்கிற விழாவையும் திரு அவை கொண்டாடுகிறது. ஏன்? அவர்தான் நம்பிக்கையின் முதல் நபர், நம்பிக்கையை அறிக்கையிட்டவர், நம்பிக்கையின்படி வாழ்ந்தவர், நாமும் வாழ அழைப்பு விடுக்கிறவர். வாருங்கள், அந்த இறைவனை நம்புவோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களாய் இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் நாம் மட்டுமல்ல, நம் குடும்பத்தார், நம்முடைய உறவுகள், நம் மக்கள் எல்லாரும் இருக்க அருள் வேண்டி எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையினை பாடலாக பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாருமே எந்திரிச்சிருங்க. எல்லாரும் எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் கடவுள், வாழ்வோரை நம்புகிறேன், தூய
காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். வாழ்வில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுறவை நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புத்தாண்டில் நம்பிக்கையோடு ஒன்றாக கூடியிருக்கிறோம். நம்பிக்கையோடு கேட்கிற எவரும் பெறுகிறார் என்று சொல்லுகிற நம் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு கேட்பதை பெறுவோம் என்ற உறுதிப்பாட்டோடு நம்முடைய தேவைகளை புத்தாண்டின் தொடக்கத்திலேயே எடுத்துச் சொல்லி வருடம் முழுவதும் நல்ல ஆசீரும் அருளும் பெற்றவர்களாக வாழ நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக எழுப்புவோம். தூபம் போலும் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் வந்தன் அருள் எம்மை கேட்க வேண்டும். அருளின் ஊற்றே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், இறை மக்கள் அனைவரும் பிறந்திருக்கிற இப்புதிய ஆண்டில் எல்லா அருள் நலமும் பெற்று கடவுளின் அழைப்பை உணர்ந்து சார்பாக திரு அவையின் இறை சமூகத்தை வழிநடத்த தேவையான அருளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூபம் போலும் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் வந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். நீதியின் நடுவரே எம் இறைவா, எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் கட்சி மனப்பான்மை கலைந்து இறை ஆட்சியின் விழுமியங்களான உண்மை, அன்பு, அமைதி, நீதி ஆகிய பண்புகளை அடிப்படையாக கொண்டு பிரிவினை கலைந்து மக்களை ஒருங்கிணைந்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போலும் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். அமைதியின் அரசரே எம் இறைவா, இன்று பிறந்திருக்கிற இப்புதிய ஆண்டில் உலகில் அமைதியும் சமாதானமும் நிலவவும், போர், வன்முறை மற்றும் பயங்கரவாதம் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போலும் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். நலம் தரும் நம்பிக்கையே எம் இறைவா, உடல் நலமற்றோர், தனிமையில் வாடுவோர், புறக்கணிக்கப்பட்டோருக்கு இப்புதிய ஆண்டு உமது அன்பையும் அரவணைப்பையும் ஆசியையும் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போலும் ஜெபம்
வழியும் ஒளியும் வாழ்வுமாகிய எம் இறைவா, எமது பங்கில் உள்ள மறைக்கல்வி மாணவ மாணவியர், இளைஞர் இளம்பெண்கள் தங்களின் எதிர்கால வாழ்வை மனதில் கொண்டு தன்னம்பிக்கையிலும் இறை உறவிலும் வளர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தை இறைவா, நம்பிக்கையை தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவு செய்தவருமான உம்முடைய மகன் இயேசுவை எங்களுக்கு மீட்பராக அன்னையின் வழியாக கொடுத்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். உம்முடைய மகன் இயேசு எங்களையெல்லாம் உம்மோடு ஒப்புரவாக்கியதால் அவர் வழியாக நாங்கள் எல்லோரும் ஆவியின் துணையோடு உம்மை அப்பா தந்தாய் என்று அழைக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறீர். இதனால் நாங்கள் எல்லோரும் உம்மிலே உம் மகனோடு இணைந்து சகோதர சகோதரிகளாக வாழ எங்களுக்கு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். ஒரே குடும்பமாக நம்பிக்கையில் சகோதர சகோதரிகளாக இணைந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பினால் நிரப்பி உமது ஆசியால் தாங்கி தொடர்ந்து மன்றாட்டு எழுப்பக்கூடிய நம்பிக்கையாளர்களாக பயணித்து வாழ்நாள் முழுவதும் உம்மையே பற்றி கொண்டு வாழ்ந்து ஆவியின் துணையோடு எல்லா ஆசிரியையும் பெறுகிற நம்பிக்கையாளர்களாக வாழ அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறைவா உனக்கென தருகின்றேன். இறைவா திருப்பலிதனில் ஏற்பா என்னை முழுவதும் உவந்தளித்தேன். காணிக்கை கொண்டு வந்தேன். இறைவா கனிவுடன் ஏற்றருள்வா. மலர்போல் மனம் வீச கனிகள் கொண்டு வந்தே. கனி போல் சுவை கொடுத்த என்னையை கொண்டு வந்தே. என்னையை கொண்டு வந்தே. ஏற்றருள்வாய் இறைவா. காணிக்கை கொண்டு வந்தே. இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். ஒளியினை கொண்டு வந்தே. சுடராய் ஒளி வீச கரங்கள் விரித்து வந்தே. அனைத்தையும் தருகின்றே. அனைத்தையும் தருகின்றே. ஏற்றருள்வாய் இறைவா. காணிக்கை கொண்டு வந்தே. இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
தந்தையே இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காணச் செய்கின்றே. உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது மேன்மையை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. புத்தாண்டின் தொடக்க நாள் திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். முடிந்த எல்லாருமே முழந்தால் படியிட்டு இந்த ஆண்டின் தொடக்க நாள் திருப்பலியில் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளை நம்பிக்கையோடு இந்த அப்பரச காணிக்கைகளோடு ஆண்டவரிடம் கையளிப்போம். நம் குழந்தைகளுக்காக வேண்டுவோம், நம் குடும்பங்களுக்காக வேண்டுவோம், நம் தேவைகளுக்காக வேண்டுவோம். குடும்பங்களில் நடக்கிற சுப காரியங்கள் இறையருளால் சிறப்பாய் நடந்தேற வேண்டுவோம். வேலை வாய்ப்புக்காக வேண்டுவோம், நற்சுகத்துக்காக வேண்டுவோம். இப்படி எல்லா கருத்துக்களையும் இந்த திருப்பலியிலும் இந்த ஆண்டு முழுவதும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து இந்த அப்பரச காணிக்கைகளோடு கடவுளுக்கு நம்மையே கையளிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என புத்தாண்டின் தொடக்க நாளில் இன்று எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவேண்டல் செய்கின்ற நம்பிக்கையாளர்களாக வளர்ந்து உமது ஆசி பெற்ற பிள்ளைகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியினால் ஒருங்கிணைத்திருக்கிறீர். நன்றியோடுமை போற்றுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைமகன் இயேசு, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்பிக்கையை தொடங்கி வைத்து நிறைவு செய்தவர். நாம் நம்பிக்கையோடு வாழ நம் இதயத்துள் வந்து நம்பிக்கை உறுதிப்படுத்தி நம்பிக்கையினால் வரும் ஆசிரை பெற்றுக்கொள்ள நம்மிலே இணைக்கிறவர். இந்த விருந்திற்கு அழைக்கப்பெறுகிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும். அமர்ந்து கொள்வோம். சகோதரர் ஒருவர், தந்தையர்கள் எல்லாரும் 8 நபர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களுக்கு நற்கருணை வழங்க வருகிறோம். கோவிலுக்கு உள்ளேயும் கோவிலுக்கு வெளியேயும் ஆங்காங்கு வரிசை அமைத்து நற்கருணை பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். என் வாசலே, என் இயேசுவே,
நெஞ்சில் வாருமே ஆசமே என் நேசமே என் நாதனே என்னை தந்துமே சிறு துளி பொழுதும் உனை பிரியாமலே உன் காலடி அமர்ந்திடும் வரம் வேண்டும் ஒரு கணம் நினைத்து தங்கும் வேளையிலும் பெரும் மாற்றங்கள் என் வாழ்வில் உருவாகும் என் சொந்தமே என் தங்கமே உன் தரிசன நிழலில் நான் வாழ வேண்டும் உன்வாசம் தேடி நான் வந்த வேளை அன்பாலே அரவணைத்து வழிகாட்டினார் முகமாடி சோர்ந்து உன் கோவில் நிற்க சுமை தாங்கி நீயாகி என்னை தேற்றினார் அன்னை இவைகள் காப்பது போல என்னை காத்த தெய்வம் ஏகம் கண்ட மயிலை போல மகிழை வந்த தெய்வம் நீயே எந்தன் சுவாசம் வாசம் சொந்தம் தந்தமே சுவாசமே என் வாசமே என் இயேசுவே என் நெஞ்சில் வாருமே வாசமே என் நேசமே என் நாதனே என்னை தந்துமே படிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற கைகள் உனதல்லவா வாழ்வின் முடிவான ஏக்கம் வருகின்ற தேவன் நீ அல்லவா மாநில ஜீவன் எழும் போது தாங்கும் அன்பு தெய்வம் மீண்டும் வாழும் நம்பிக்கை தந்து சக்தியாகும் தெய்வம் நீயே எந்தன் மனதும் அன்பும் அறிவும் மாற்றமே சாசமே என் வாசமே என் இயேசுவே நெஞ்சில் வாருமே ஆசமே என் நேசமே என் நாதனே என்னை தந்துமே சிறு துளி பொழுதும் உன்னை பிரியாமலே உன் காலடி அமர்ந்திடும் வரம் வேண்டும் ஒரு கணம் எண்ணில் தங்கும் வேளையிலும் பெரும் மாற்றங்கள் என் வாழ்வில் உருவாகும் என் சொந்தமே என் தங்கமே உன் தரிசன நிழலில் நான் வாழ வேண்டும் முழந்தாளிட்டு நன்றி கூறி இறைவனை புகழ்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வோடு பெற்றுக்கொண்ட நாங்கள்
உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறுகிற நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி முன்னேறிச் செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்கச் செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்துச் செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டின் தொடக்க நாள் திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நன்றியோடு பாராட்டுகிறேன். இன்னொரு முறை சத்தமாக கைதட்டி இந்த ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கிற ஆளுகளை எல்லாம் நல்லா தட்டுங்க. நான் அந்த பையன்லாம் எந்திரிக்கட்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய ஆண்டின் வாழ்த்துக்களை இறைவன் எப்போதும் கொடுக்க, எந்நாளும் கொடுக்க, நம்பிக்கையோடு நீங்கள் எதையெல்லாம் தேடுகிறீர்களோ அவற்றை நிறைவுள்ளவராக மாற்றுகிற இறைவன் நிறைவுள்ளதை உங்களுக்கு கொடையாக கொடுக்க உங்களை மனதார வாழ்த்துகிறோம். இன்றைக்கு இந்த புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலியினை தலைமையேற்று வழிநடத்திய அருள்பணியாளர் சபரிமுத்து அவர்களுக்கும், திருப்பலிக்கு முன்னர் நன்றி வழிபாட்டை மிக அர்த்தமுள்ள வகையில் நேர்த்தியாக இறைவார்த்தை பின்னணியில் நமக்காக சிறப்பாய் வழிநடத்திய அருள்பணியாளர் கிரிதரன் அவர்களுக்கும், பீடத்தை மிக நேர்த்தியாக அழகாக ஜோடித்திருக்கிற நம்முடைய அருள் சகோதரிகள், அவர்களுக்கு உதவியாக இருந்த உள்ளங்களுக்கும், வழிபாடுகள் எப்போதும் சிறப்பதற்கு உதவியாக இருக்கிற ஆலய பணியாளர்கள், பீட பணியாளர்கள், பாடகர் குழுவினர், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும், இந்த பணிகளையெல்லாம் எப்போதும் ஒருங்கிணைக்கிற பங்கு அருள்பணி பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், இன்றைக்கு இறை மக்களாய் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை, பாராட்டை, புதிய ஆண்டு வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போன்று இது யூபிலி ஆண்டு. இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பங்கும் மறை மாவட்டமும் சில முன்முயற்சிகளை எடுக்கும். உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பையும் ஈடுபாட்டையும் பங்கேற்பையும் பங்களிப்பையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பங்கில் இருக்கிற இளையோர், இன்னும் ஒரு சில ஆண்களை நான் புதிதாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக இளைஞர்கள். இன்னும் ஒரு சிலரை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க. அவர்கள் வெளியூரில் படித்து கொண்டிருக்கலாம் அல்லது வேலை செய்து கொண்டிருக்கலாம். விடுமுறைக்கு வருகிற போது தம்பி போய் ஃபாதரை பார்த்துட்டு போ என்று சொல்லுங்கள். அவர் கொஞ்சம் வெக்கப்பட்டார்னா நீங்களே கூட கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. அது பார்ப்பதற்கும் நன்றாயிருக்கும், முழுமையாய் தெரிந்து கொள்வதற்கும் வசதியாயிருக்கும். இன்னும் ஒரு சிலரை நான் ஆங்காங்கே புதிதாய் பார்த்து, தம்பி நீங்கள் யார், எந்த ஊருன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. எனவே நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆவலாயிருக்கிறோம்.
இன்றைக்கு யாராவது வந்திருந்தால் இந்த வாரத்தில் இங்கே இருந்தால் எங்களை சந்திக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் எல்லாருடைய வீடுகளுக்கும் நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்று அச்சிடப்பட்ட காலண்டர் நிச்சயமாக வீடுகளுக்கு வந்திருக்கும். அது உங்களுடைய வீடுகளுக்கு பயனுள்ளதாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் அதை பாருங்க, அதை வாசிங்க, அதன்படி நடைமுறைப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பங்கில் பயன்படுத்துவதற்காக புதிய நவநாள் புத்தகம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏற்கனவே இருந்த நவநாள் புத்தகம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை குறைந்து அதில் உள்ள பாதி பக்கம் காணாமல் போயிருச்சு. எனவே புதியவற்றையும் சிலவற்றை சேர்த்து புதிய நவநாள் புத்தகத்தை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். இது கோவிலில் நவநாளுக்கு பயன்படும். ஆனால் இதில் இன்னும் பிற செபங்களையும் சேர்த்திருக்கிறோம். எனவே உங்களுக்கும் பயன்படும் என்கிற எண்ணத்தில் புத்தாண்டு நன்கொடையாக உங்கள் எல்லா வீடுகளுக்கும் ஒரு நவநாள் புத்தகத்தை கொடுக்கிறோம். இது உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் அன்பிய கூட்டங்கள் நடக்கிற போது அன்பிய கூட்டங்கள் வாயிலாக வரும். இதில் சில அருமையான ஜெபங்கள் எல்லாம் இருக்கின்றன. குறிப்பாக தேர்வு எழுதுவோருக்கான ஜெபம், குழந்தை வரத்துக்கான ஜெபம், நற்பேறு காலத்துக்கான ஜெபம், குடும்பத்தில் அமைதி நிலவ ஜெபம், பெற்றோர் ஜெபம், இளையோர் ஜெபம், நற்கருணை உண்டபின் ஜெபம் என்று பல்வேறு ஜெபங்கள் கோவிலில் பயன்படுத்தக்கூடிய நவநாட்களோடு சேர்த்து இதில் இருக்கிறது. எனவே புத்தாண்டு அன்பளிப்பாக உங்கள் எல்லாருடைய வீடுகளுக்கும் நிச்சயமாய் இது கொடுக்கிறோம். நீங்கள் அன்பிய கூட்டங்களை கூட்டுகிற போது அங்கு சில செய்திகளை பகிர்ந்து கொண்டு கொடுப்போம். எனவே விரைவில் எல்லா அன்பியங்களும் அன்பிய கூட்டங்களை ஏற்பாடுகளை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குடில் அருமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற சிறப்பு பண்புகளை பற்றி கட்டுரையாக எழுதி கொடுங்கள் என்று கேட்டிருந்தோம். சிலர் எழுதி கொடுத்திருக்கிறீர்கள், ஒரு சிலர் டைம் கேட்டிருக்கிறீங்க. ஃபாதர் எழுதிட்டோம், அதை கொண்டாந்து கொடுக்கணும், அல்லது பாதி தான் எழுதியிருக்கிறோம் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் சேர்த்து விரைவாக வருகிற சனிக்கிழமைக்குள்ளாக விருப்பமுள்ளவர்கள் எழுதியவர்கள் எங்களிடம் ஒப்படைத்திட அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற நாங்கள் கொடுத்திருக்கிற காலண்டரில் அச்சிட்டு இருக்கிற அந்த படத்தை இப்படி ஒரு படமாக ஃப்ரேம் செய்து நம்முடைய விற்பனையகத்தில் இருக்கிறது. உங்கள் வீட்டுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிறலாம். யாருக்காவது அன்பளிப்பாக கொடுத்தா கூட இப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுக்கலாம். பழமும் பேக்கரி ஐட்டமும் வாங்கி கொடுத்தா அது 2 நாளில் மறைஞ்சு போயிடும். இது மாதிரி ஒரு பொருள்னால் நீண்ட காலம் அந்த வீட்டில் உங்கள் நினைவாக இருக்கும். விருப்பமுள்ளவர்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவைப்படுவோர் உங்கள் வீட்டுக்கோ அல்லது நீங்கள் அன்பளிப்பாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அவர்களுக்கோ அதை கொடுத்திட அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் 10 பேருக்கு பரிசு கொடுக்க போகிறோம். பரிசு அட்டை ஏறக்குறைய வாங்கியிருப்பீங்க. எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்கிற ரகசியத்தைன்னு அவங்க சொல்லலை, வந்து சொன்னால் நல்லாயிருக்கும். ஒருவேளை இறுதியில் யாராவது வாங்க விரும்பினால் அவர்களையும் சேர்த்து கொள்ள போகிறோம். அந்த பரிசுகள் இன்னும் சில நிமிடங்களில் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த திருப்பலியின் இறுதியில் புதிய ஆண்டை மகிழ்வோடு, சுவையோடு, இனிப்போடு தொடங்க உங்கள் எல்லாருக்கும் இனிப்பு வழங்கப்பட இருக்கிறது. அதை நன்கொடையாக திரு அதிசய பாபு, திருமதி ஆக்னல்லா குடும்பத்தார் வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் நன்றியை, பாராட்டை, வாழ்த்தை அன்போடு தெரிவிக்கிறோம். மறைக்கல்வி மாணவ மாணவியருக்காக சிறிய கையடக்க புதிய ஏற்பாடும் திருப்பாடல்களும் அடங்கிய விவிலியம் வந்திருக்கிறார். புதிய மொழிபெயர்ப்பு நிறைய பேர்ட்ட இருக்குது. யாருக்காவது தேவை என்றால் இப்போ திருப்பலி முடிஞ்ச உடனே அல்ல, இன்னொரு நேரம் வந்து எங்களை சந்தித்தால் உங்களுக்கு இதை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம். எனவே எல்லா மாணவ மாணவியரிடமும் இருப்பது நல்லது. எனவே நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க, சில பேர் தூக்க முடியாத பைபிளை கையில் எடுத்துகிட்டு வர்றாங்க. எனவே இந்த சிறு விவிலியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாருக்கேனும் தேவை என்றால் எங்களை அணுகிட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அதை முன்னிட்டு முதல் செவ்வாய்க்கிழமை 13 செவ்வாய்க்கிழமைகள் மிக முக்கியமான நாட்களாக நினைவு கூர்ந்து கொண்டாட இருக்கிறோம். முதல் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த அந்தோணியார் சப்பரம் திருப்பலி முடிந்தவுடன் கோவிலை சுற்றி பவனி வரும். முதல் சனிக்கிழமைகளில் இந்த அன்னை மரியின் சுரூபம் தாங்கிய சப்பரம்
கோவிலை சுற்றி பவனியாக வரும். எனவே முடிந்த மட்டும் நீங்கள் எல்லா திருநிகழ்வுகளிலும் இந்த யூபிலி ஆண்டில் சிறப்பு ஆசி பெற நீங்கள் பங்கெடுக்க பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் வாழ்வு என்கிற ஒரு பத்திரிகை சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பங்கில் சில குடும்பத்தார் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப பயனுள்ள பத்திரிகை, தரமான பத்திரிகை, அருமையான பத்திரிகை. இதெல்லாம் நான் சொல்லலை, நம்ம பங்கில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய குடும்பத்தார், ஃபாதர் ரொம்ப நல்லா இருக்குது என்று திரு கேப்டன் ஜோசப் அண்மையில் என்னை தேடி வந்து சொன்னார். முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, மக்கள்கிட்ட சொல்லுங்க என்று சொன்னார். நானும் இதை பார்க்கிறேன், தரமாக இருக்கிறது. தேவைப்படுவோர் இதை பெற்று பயன்படுத்தலாம். ஆண்டுக்கு ஒரு முறை சந்தா செலுத்தி உங்கள் வீட்டுக்கு வார வாரம் ஒரு பத்திரிகை வரும். நல்ல பயனுள்ள கட்டுரைகள் இருக்கிறது. தேவைப்படுவோர் என்னை அணுகலாம், அல்லது திருமறை குளோரிடா அவர்களிடம் அதற்குரிய அட்ரஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அணுக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லது திரு அன்பு ஆசிரியர் அவரையும் அணுகலாம். இதுவும் பயனுள்ளதாயிருக்கும். நமக்கு அடுத்த கொண்டாட்டம் பொங்கல் விழா. அன்றைக்கு வழக்கமாக நம் கோவில் வளாகத்தில் விளையாட்டுக்களை, அர்த்தமுள்ள பயனுள்ள உற்சாகமூட்டக்கூடிய புது புது விளையாட்டுக்களை நடத்துகிறோம். கடந்த ஆண்டும் நடந்தது. இந்த ஆண்டு அதை நடத்துவதற்கு நம்முடைய உதவி பங்கு பணியாளர் அவருடைய தலைமையில் நம்ம பங்குலேருந்து யாரெல்லாம் பிஇடி டீச்சர்ஸ் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்தினால் நலமாயிரு. நான் இங்கேருந்தே பார்க்குறேன், 5-6 பேர் எனக்கு தெரிஞ்சே நம்ம பங்கில் இருக்கிறீங்க. ஆண் பெண் உடற்கல்வி ஆசிரிய பெருமக்கள் நம்ம சின்ன ஃபாதர்கிட்ட வர்ற ஞாயிற்றுக்கிழமை கலந்து உரையாடல் செய்து இன்னும் அந்த விளையாட்டுக்களை அர்த்தமுள்ள விளையாட்டுக்களாக மாற்றலாம். அதை நீங்கள் அப்படி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நமக்கு உதவியாக வந்திருக்கிற காவல்துறை அன்பர்கள், பத்திரிகை துறையினர், தொலைக்காட்சி துறையினர், வளாகத்தை அழகுற தூய்மைப்படுத்தி கொடுத்திருக்கிற நகராட்சி உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாருக்கும் நமது நன்றியை கரவொலி எழுப்பி வாழ்த்தை அன்போடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். இப்போது பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. ஃபாதர் சபரிமுத்து ரொம்ப ராசியான நபர்னு எனக்கு தெரியும். அவர் இப்போது நபர்களை தேர்ந்தெடுப்பார். பரிசுகளை யார் எந்த நம்பர் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல தொடக்க எண் 5, 519, 549 அப்படி இருக்கும். 5, 2, 520, 529. நான் பாட்டுக்கு 519, 29ன்னு சொன்னேன், அந்த நம்பர் வந்துருச்சு. 529 யார்ட்டையாவது இருக்குதா? யாராவது கோவிலுக்கு அந்த ஒரு அம்மா வந்துட்டாங்க. 529. அதில் ஒரு இறை வார்த்தை இருக்கும். சம்பையிலிருந்து வந்திருக்கிற ஒரு சகோதரி பாருங்க, கிளை கிராமத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு சகோதரி. ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய். சூப்பரான வசனம். ஆண்டவரின் கையில் செங்கோலம்மா நீங்க அழகிய மணிமுடியாய் திகழ்வீர்கள். பரிசு இப்போது ஃபாதர் சபரிமுத்து அவர்கள் வழங்குவார். அடுத்து நம்ம சின்ன ஃபாதர் அடுத்த நம்பர் எடுப்பார். முதல் நம்பர் 0 அப்படின்னா 3 டிஜிட்டில் 0. 8, 89, 88, 82, 86. யார்கிட்ட 86 இருக்குது? 8, 6 இருந்தால் வேகமாக எழுப்பி வந்துருங்க, வெக்கப்படாதீங்க. 86 கோவிலுக்கு வெளியே, கோவிலுக்கு உள்ளே ஒருத்தட்டம் இல்லையா? அப்போ அந்த பரிசு நிர்வாகத்துக்கு போயிடும். 86 யார்ட்டும் இல்லை. அடுத்த நம்பர் 2, 292, 9, 290. 86 லேட் அவரையும் வாங்க வாங்க இந்த காடை வாங்க. 290, 290 யாராவது இருந்தால் வரலாம்.
86 வரலாம், 290 வரலாம். ஒரு பையன் அங்கேருந்து எழுப்பி வாரான். வெரி குட். அதை வாங்கி பாருங்கள். அந்த இறை வார்த்தையை கொண்டு வாங்க. எங்கே 86 ஒன்றும் வெளியில் வரல. கொடுங்க 86 அட்டையை கொடுங்க முதல்ல. 290 என்ன இறை வார்த்தைன்னு பார்ப்போம். அந்த பையனுக்கு கட்டிங்லாம் சூப்பராக இருக்கு. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அருமையான இறை வார்த்தை திருப்பாடல். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். 86 அருமையான இறை வார்த்தை. வாங்கம்மா வாங்க. உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவாராக. உங்களை இன்னும் நிச்சயமாக கடவுள் உயர்த்துவார். உதவி பங்கு தந்தை பரிசை வழங்குவார். அடுத்த நம்பர். கைதட்டி வாழ்த்தை பாராட்டை தெரிவிப்போம். 101 அப்படின்னா 117 18 16 113 113 113. பிரதர் வராரு பாருங்க, எவ்வளவு லக்கியான ஆள். வெரி குட், வாழ்த்துக்கள். பிரதர் 100லேருந்து 200 வரை வாங்கியாச்சான். அதனால் நிச்சயமாக இந்த பரிசை நம்முடைய ஃபாதர் சபரிமுத்து அவர்கள் வழங்குவார்கள். இந்த சிஸ்டர்ஸ் அது மாதிரி ஒரு 100 நம்பர் வாங்கியிருக்கிறீங்களா? அடுத்த வருஷம் வாங்கலாம். கைதட்டி வாழ்த்தை சொல்லுவோம். அடுத்த எண் 350. இருக்கிற காலம் எடுத்து பார்த்துருங்க. என்ன நம்பர் வேணும்? ஆபிரகாம் ஏதோ ஒரு நம்பர் வச்சுட்டே இருக்கிறீங்களே. 355 355. வெரி குட், சூப்பர். அந்த அட்டையை வாங்க. என்ன இறை வாக்குன்னு வாசித்துருவோம். எல்லா இறை வாக்குமே நல்ல இறை வாக்கு தான். உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவர். நீதிமொழிகள். அருமையான வசனம். கைதட்டி வாழ்த்தை பாராட்டை சொல்லுவோம். இன்னொரு பரிசு 368. எட்டு 368. நல்லா பாருங்க, பக்கத்தில் உள்ளவங்களாம் பாருங்க. 368. கோவிலுக்கு வெளியில் யாராவது? இங்கிருந்து ஒருத்தவங்க வர்றாங்க. 368. அடுத்த நம்பர் எடுக்கலாம். ஃபாதர்ட்ட கொடுத்த இடம் 368. வாங்க, அடுத்த நம்பர் எடுக்க போகிறோம். அந்த இறை வார்த்தையை வாசித்துருவோம். சூப்பர். 368. உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. நீ என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஒன்றும் தீங்கு விளைவிக்காது. பரிசை 600. கைதட்டி வாழ்த்தை சொல்லுவோம். 672. 672. யாராவது கோவிலுக்கு உள்ளே வெளியே? 672. எந்த பரிசையும் நாங்கள் கொண்டுகிட்டு போக விரும்பலை. 672 ஒரு தரம். யாரும் எந்திரிச்சு நடமாடலை. ரைட். அறுநூற்றி 634. ஒரு வாங்க. வெரி குட். 634. உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று. லூக்கா. அருமையான இறைவார்த்தை.
உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று. அடுத்த பரிசு 441 புத்தாண்டுல பரிசு வாங்கினா நல்லா இருக்கும். அங்கிருந்து ஒரு பாப்பா எழும்பி ஓடியாருது. பரிசு வாங்கவா அம்மாட்ட போறதுக்கா? 441 441. வெரி குட். வாங்க. இந்த பாட்டையை வாங்க, கோயிலில் வாசித்துருவோம். கடைசி பரிசு இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற அருமையான வார்த்தை பாருங்க, எவ்வளோ பொருத்தமாக வார்த்தை. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். உன் பேர் என்ன பாப்பா? வெரி குட், வெரி குட், சூப்பர். அருமையான இறைவார்த்தை பரிசு. பத்தாவது பரிசு, கடைசி பரிசு 207 207 யார்? அந்த ஒரு அம்மா எந்திரிக்கிறாங்க. வெரி குட், சூப்பர். 10 பரிசுகளும் இன்றைக்கு இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறைவார்த்தை அட்டை வாங்க. கோவிலுக்குள்ளே இனிப்பு கொடுக்க தொடங்கலாம். கோவிலுக்குள்ள இனிப்பு கொடுக்க தொடங்கலாம். உன் பெயரை சொல்லி அழைத்தேன், நீ கடவுளுக்குரியவர், நீ எனக்குரியவர். எஸ்ஐயா 43:1. கோவிலுக்குள்ளே இனிப்பு கொடுக்க தொடங்கலாம். ஆரம்பிங்க சரணம். மீதி உள்ளவங்களுக்கு உங்கள் கையில் இருக்கிற இறைவார்த்தை தான் பரிசு. அதைவிட சிறந்த பரிசே இல்லை. நீங்கள் அப்படியே அமர்ந்திருக்க பாடகர் குழுவினர் இப்போது பாடல் பாடுவார்கள். அமர்ந்தபடி இனிப்பை பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒன்று நமக்காக இன்று புவியில் பிறந்தது. உலகத்தின் உயிர்கள் உவகையில் நனைய உள்ளங்கள் பண்பாடுதே. புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியில் பிறந்தது. உலகத்தின் உயிர்கள் உவகையில் நனைய உள்ளங்கள் பண்பாடுதே. காலம் நம்மால் பிறப்பதில்லை, அது கடவுளின் கொடையாகும். பூமி கேட்டு சுழல்வதில்லை, தன்னை புதுப்பிக்கும் பணியாகும். காலம் நம்மால் பிறப்பதில்லை, அது கடவுளின் கொடையாகும். பூமி கேட்டு சுழல்வதில்லை, தன்னை புதுப்பிக்கும் பணியாகும். ஜனனம் மரணம் இந்த ஜகத்தில் நிகழ்வது இயற்கையின் பங்காகும். ஜனனம் மரணம் இந்த ஜகத்தில் நிகழ்வது இயற்கையின் பங்காகும். இதில் இறைவன் இணைந்து நின்று இதயம் பகிர்ந்து தந்த இனிய ஆண்டு ஆகும். இதில் இறைவன் இணைந்து நின்று இதயம் பகிர்ந்து தந்த இனிய ஆண்டு ஆகும். புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியில் பிறந்தது. உலகத்தின் உயிர்கள் உவகையில் நனைய உள்ளங்கள் பண்பாடுதே.
வாழ்வது வானக வரவாறும் இதில் அன்பு நீதி வந்து அமுத நிதியை அருளின் ஆண்டு ஆகும் இதில் அன்பு நீதி வந்து அமுத நிதியை அருளின் ஆண்டு ஆகும் புத்தாண்டு ஒன்று நமக்காக புவியினில் புலந்தது உலகத்தின் உயிர்கள் உவகையில் நனைய உள்ளங்கள் பண்பாடுவே ஒன்று நமக்காக முழுவதும் ஆண்டவர் நம்மோடு பயணிக்க அருள் வேண்டி இறைவனை சிறப்பாக வேண்டுவோம். முழந்தாளிடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர்கள், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல தூய்மை மீது நற்கருணை எல்லா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காலை 8 மணிக்கு இன்னொரு திருப்பலி.